ரத்தன், அதாவது என்ன இதுன்னா வச்சுங்க, என்ன ப்ராப்ளத்தை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, விவசாயிகள் வந்து அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, அவங்க தயாரிக்கக்கூடிய விவசாய பொருள்களை வந்து சுதந்திரமாக கொண்டு வந்து ஒரு இடத்துல விற்க முடியும். இப்போ வந்து இருக்கிற கவர்மெண்ட் நாம்ஸ் என்னன்னா, உழவர் சந்தைன்னு போட்டு அந்த இடத்துல எல்லாரும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற என்னென்ன விளையுதோ அந்த விளைச்சல் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல நீங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது. இந்த பர்டிகுலர் இது வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து உங்களுக்கு எவ்வளோ சுதந்திரம் வந்து பாதிக்கப்படுது? உங்களுக்கு வந்து அவ்வளோ கவர்மெண்ட் வந்து ஒரு கூட தக்காளி 20 ரூபாய்க்கு விற்கலாம் இந்த இடத்துல இந்த உழவர் சந்தையில் அப்படின்னு சொல்லுது, ஓகேங்களா? அதை உங்களால் வந்து 20 ரூபாய் கொடுத்து விற்று உங்களால் உங்களை, அதாவது நீங்கள் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றது ஒன்று. உங்களால் வந்து அவர்கள் சொன்ன மாதிரி அந்த 20 ரூபாய்க்கு விற்க முடியுதா? அதான் 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 வந்து நம்ம பேசுறோம் நம்ம, சரிங்களா? அதுல வந்து உங்களுக்கு இந்த விவசாயிகள் வந்து என்ன மாதிரி தடையை ஃபீல் பண்றீங்க, என்ன மாதிரி பாதிக்கப்படுகிறீர்கள் நீங்க, அதை சொல்லுங்க. இதே வந்து நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் சரி. அவங்க வந்து இப்போ கவர்மெண்ட் ரேட்டு தான் அவங்களுக்கு எல்லா பொருளையும் பார்த்தா 20 ரூபா தான் வச்சுக்கிறாங்கன்றது கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த 20 ரூபாய்க்கு தான் விற்கணுன்றது ஆர்டர் போட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 20 ரூபாய்க்கு விற்கிறோம், 25 ரூபாய்க்கு. யாரு அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இப்போ வந்து அரசாங்கம் அந்த அதிகாரி உழவு சந்தைக்காக நான் பேச்சு எடுக்கிறேன். உழவு சந்தை விட்டாங்க அந்த அதிகாரிங்க வந்து, நீ வந்து உள்ள வந்தால 10 ரூபா மாவுள் கொடுத்தாதான் நீ அங்க உள்ள விற்க முடியுன்றாங்க கவர்மெண்ட் அதிகாரியில. அப்போ வந்து அவங்க கவர்மெண்ட் எல்லா விவசாயிகளும் அந்த உள்ள உழவர் சந்தையில் விற்க வரவங்க எல்லாமே இப்படி வந்து 10 ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டு தான் உள்ளே வரீங்க நீங்க. சரி, உங்களோட பொருளை நீங்க எடுத்து போய் உங்களுக்கு வேற ஒரு நல்ல இடத்துல விளைச்சு இது வருமானம் கிடைக்கும், அந்த இடத்துல வித்துட்டு போறதானே, ஏன் பண்ண முடியலையா? அப்படி வெளியே போய் விடுத்தா டபுளா கேக்குறாங்க. எப்படின்னா உழவு சந்தைலாம் வந்து இவருக்கு 10 ரூபாய், அவருக்கு உள்ள ஒரு 10 ரூபாய்னாக்கா அவங்க 20 ரூபாய் கேக்குறாங்க அந்த இடத்துல விற்கிறது. யாராலையும் சுதந்திரமா விற்கவே முடியாது. ஏன்னா அதாவது உங்களுக்கு வணிகம் பண்றதுக்கு நிறைய தடை இருக்குன்றீங்க இதனால, கரெக்ட்டுங்களா? இப்போ இதே வந்து நீங்க விலை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம். நான் எடுத்துட்டு வாங்கணும்னா ஒரு விவசாயி அவங்க வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு கூடை எடுத்துட்டு வரான்னா, ஒரு கூடைக்கு வந்து பஸ்ல ஏத்தறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 10 ரூபா கொடுக்கணும் ஒரு கூடைக்கு. இன்னொரு அவன் 2 கூடையோ 3 கூடையோ எடுத்துட்டு வருவான், அதுல வந்து 30 ரூபா அவன் கொடுத்துட்டு வரான்னு வச்சுக்கோங்க. அதை இறக்கி அவன் உழவு சந்தைக்கு எடுத்து போறான். உழவு சந்தைக்கு எடுத்து போறான்னா அவன் ஒரு 30 வரைக்கும் அவன் 30 ரூபா, இவன் 30 ரூபா, 60 ரூபா வச்சிங்களா. இது கொண்டு போயிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணணும் உள்ள போகும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல கடை போடுறதுக்கு ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ அவங்க உழவர் சந்தை உள்ளுக்குள்ள ஒரு கடை போடுறதுக்கு ஒரு இது பண்றதுக்கு நீங்க பணம் கொடுத்து ஆனா அது எவ்வளவு கட்டணும் என்னன்றது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படையான ஒரு இதுவும் கிடையாது. யாருக்கும் ரிசிப்டோ எதுவுமே யாருக்கும் உள்ள போறான்னு வச்சுங்க. இப்போ வந்து அவன் டோட்டலி பாருங்க, ஒரு கூடை எடுத்துட்டு வந்ததுக்கு அவனுக்கு டிரான்ஸ்போர்ட்ல 30 ரூபா, உழவு சந்தை உள்ள 30 ரூபா, 60 ரூபா பிளஸ் அந்த கடை வைக்கிறதுக்கு 10 ரூபா வைங்களேன், இல்லை 20 ரூபா வைக்கிறேன், 80 ரூபாய்க்கு போகுது. அவன் 80 ரூபாவை காயில அவன் சம்பாதிக்கணும். அறுத்து கொண்டு வந்ததுக்கு அவனுக்கு கூலி கிடைக்கணும் வச்சுங்களா. அதுதான் அவன் வரான். அவங்க வந்து 5 ரூபாய்க்கு அவனால விற்க முடியக்கூடிய பொருளை அவன் அந்த இடத்துல விற்கும் போது அது 20 ரூபா ஆகுது. காரணம் என்னன்னா, அவன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குற பணம், உழவு சந்தைக்கு உள்ள வர அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய பணம், அந்த கடைக்கு கொடுக்கக்கூடிய பணம், இதையெல்லாம் போக அவன் வீட்டுக்கு கொண்டு போகணும் வச்சுங்களா. அது முதலீடு வச்சதையும் அவன் எடுக்கணும். இதெல்லாம் அவன் கணக்கு போட்டு ஒரு கிலோவுக்கு இவ்வளோ ரூபா தான் விற்கணும்னுட்டு அவன் விற்கிறான். அப்போ வந்து அது 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விலை உயர்வு ஏற்படுறதுக்கு காரணம் வந்து அதுதான். விலைவாசி நம்மளுடைய பொருள் வந்து யாருமே விலைவாசியே கிடையாது. ஆனால் நாங்கெல்லாம் வாங்குறதில்ல, பணம் வாங்குறதில்ல, நாங்கள் யார்கிட்ட பணம் வாங்க மாட்டோம் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அது வீடியோவோட கூட நம்மளால இது பண்ண முடியும். இல்லை, இவ்வளோ பிரச்சனை இருக்கு. பட் உங்களுக்கே தெரியுது வந்து ஒரு கடை நடத்துறது வந்து 2 ரூபாய் வந்து அரசாங்கத்தினுடைய விதிப்படி வந்து 2 ரூபாய் செலுத்தினா அந்த இடத்துல நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பட் ஏன் 10 ரூபாய் கொடுத்து போறீங்க? நிறைய எல்லாருமே அப்படிதான் போறாங்க. இதை ஏன் வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணி இல்ல அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைங்களா? அங்க இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் ஓ, நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்படிப்பட்ட அங்க உழவு சந்தையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவர்களுக்கு லஞ்சமா கொடுத்து அவங்கள வந்து மாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? மேல் அதிகாரிகளுக்கு இந்த காசு போகுது. அப்புறம் அவங்க நான் பாத்துறேன், இது மாதிரி பிரச்சனை வராது. அவங்க நம்ம தெரியாது வாங்க, ஏன் இந்த மாதிரி ஆளுக்கு விட்டுரு, அப்புறம் வேற ஆளுக்கு மட்டும் வாங்கிக்கோ இப்படின்ற மட்டும் பாலிஷா போறாங்க. இல்ல அப்படி இல்ல. பாத்தீங்கன்னா சரி 20 ரூபா கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க, 20 ரூபா கொடுக்க முடியாதுங்கிறான்.
பின்னாடி வரவங்க 20 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கிறான், அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு, லிமிட்டட் ஸ்பேஸ் தான். ஸோ அதுக்கு வந்து போட்டி நிறைய இருக்கு. அவன் அதிக காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறேங்கிறான். அதே மாதிரி இன்னொன்று டைமிங் வேறு வச்சுட்டாங்க. இப்போ 3 மணி நேரத்துக்கு மேல உள்ள விற்க முடியாது, க்ளோஸ். அப்ப எப்படி விற்குது? நாங்க எப்படி 9 மணிக்கெல்லாம் கடை க்ளோஸ், கடை 6 மணிக்குள்ள 9 மணிக்கெல்லாம் நீ கடை க்ளோஸ் பண்ணி. அப்போ அவன் எவ்வளவு ரூபாய்க்கு அவன் விற்பான், முடிஞ்ச அளவுக்கு விற்கணும். அதுவும் வந்து ஜனங்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் விற்கணும். அவன் கொண்டு வந்தது லாபம் நஷ்டமடையாத அளவுக்கு அவன் விற்கணும். அப்போ என்ன அவனுடைய பணம் பார்த்தீங்கன்னா எப்படி அவன் குயிக்கா சம்பாதிக்கணும் ஜனங்கிட்ட இருந்துன்றது பார்ப்போம். ஜனங்க என்னன்னா நம்ம இடத்துக்கு போனோமா, ஏதோ ஒரு காய்கறி வாங்கணும், மற்ற இடத்துக்கு 4 இடம் தெரியுதை விட சரி 2 ரூபா கூட இருந்தாலும் வேற வழி இல்லாத எத்தனையோ பேர் ஆஃபீஸ் போகிறவங்க பார்த்தீங்கன்னா கையில் வந்து அதை வாங்கிட்டு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து கேட்க முடியல. ஏன்னா யாருமே வந்து எல்லாமே வந்து ஸ்பிரிட் ஆகிட்டு தான் இருக்கும். தனித்தனியாக இருக்கிறோம், ஏதோ ஒரு உரம் வாங்கணுமா போனோமா இருக்கிறோம். யாரும் ஒற்றுமையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சரி நீ வாங்கியா, நீ வாங்குற, நானும் வாங்குறேன், நான் வாங்கினா நீ வாங்க, இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. நீ யாருமே இது பிரியா தரேன், அது பிரியா தரேன், இது பிரியா தரேன்றான். ஆனா இதெல்லாம் எதுக்கு பிரியா தரீங்க? நீங்க வந்து இது மாதிரி காய் சுதந்திரமா விழுங்க. அதாவது வணிக ரீதியான சுதந்திரம் வந்து விவசாயிகளுக்கு இல்லை, அதுதான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல வரீங்க. சரி, ஒண்ணு நான் கேட்கறேன், இருங்க, நான் ஒண்ணு கேட்கறேன். இப்போ இது வணிக ரீதியான சுதந்திரம் இருந்தால் விவசாயிகள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிற இடத்துல அவங்க யார் கேட்கறாங்களோ அவங்க வித்துட்டு அவங்க சந்தோஷமா இருப்பார்கள். கரெக்டா? அந்த ஒரு சுதந்திரம் உங்களுக்கு உழவர் சந்தைன்ற ஒரு இது அமைப்பு இருந்து அரசாங்கத்தினுடைய உன்னம் வந்து பிடியில் இருக்கீங்க. அதனால இருந்து உங்களுக்கு பாதிப்பு தான் அதிகமா இருக்கு தவிர விவசாயிகள் வந்து பயனடைஞ்சதாக இது கிடையாது. கரெக்டுங்களா? சரி, இன்னொன்னு இதுதான் வந்து இதுதான் வந்து ரியாலிட்டி. ஒரு நிமிஷம் அவர் சொல்றதுல இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி ஒரு அமைப்பே இல்லையே. அவர் சொல்ற மாதிரி வந்து ஒரு இந்த இடத்துல நீங்க இவ்வளவு டைமுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே. முன்னாடி வந்து ஒரு கிராமத்துலயும் பாத்தீங்கன்னா சந்தை நடக்குங்க. சரி, சனிக்கிழமை ஒரு நாள் ஒரு ஊர்ல, திங்கக்கிழமை ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அப்படி நடக்கும். இப்போ லட்சரின்னு எடுத்தீங்கன்னா திங்கக்கிழமை நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை நடக்கும், சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கடற்படையில் நடக்குது. இப்போ உழவு சந்தையாக இருக்கிற இடம் வந்து அப்போ வந்து சந்தை நடந்தது. அந்த இடம் சனிக்கிழமை அங்கே சந்தை நடக்கும். அந்த இடத்துல லோக்கல் வந்து அதிகமான பிரச்சனை, அதிகமான காசு வரி பணம் கொடுக்குறதுக்கோசம் கவர்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அது வந்து கலைஞர் என்ன பண்ணாரு, இது உழவு சந்தையாக மாற்றினாரு. கவர்மெண்ட் என்ன ரேட் சொல்றா அதான் விற்கணும், நீங்க வந்து உள்ள வீணு. பட் அது நடக்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ அதிகாரிகள் வந்து நீங்க கொடுத்தா நீங்க வச்சுக்கோ கடை. லோக்கல்ல இருக்கிற உழவர்கள் வராங்களோ இல்லைங்க, வெளி மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய தக்காளி, ஆந்திரா மாநிலத்துல இருந்து வரக்கூடிய தக்காளிங்க, வெங்காயங்க, இதெல்லாம் வெளி மாநிலத்துல இருந்து வரக்கூடியதை எடுத்துன்னு வந்து உழவு சந்தைன்னு பேர் தானே கண்டி உழவு சந்தையில இருந்து உழவர்கள் எடுத்துமே உள்ள வைக்கிறது கிடையாது. ஏன்னா வெளி மாநிலத்திலிருந்து எடுத்துட்டு வந்துதான் உழவு சந்தையிலே விற்கிறாங்க. தக்காளி ஆகட்டும், எந்த ஒரு பெரிய நிறைய திங்ஸ் உழவு எடுத்து வந்து விற்கிறது பார்த்தீங்கன்னா வாழைக்காய், முருங்கைக்காய், கீரைக்காய் இதுதான் வருது. எனக்கு மெயினா அந்த தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து வெளியூர் மாநிலத்தில் தான் விளைச்சலாது. அது எடுத்து நம்ம விற்கும் போது பார்த்தீங்கன்னா அப்பனா வந்து உழவருங்க வந்து டைரக்டா விற்கிறது இல்ல. நீ வேற ஊருக்கு விற்கிறான்னு கேக்குறான். அவன் வந்து ஏதாவது ஒண்ணு கூட வடிக்கிறது, இல்ல முடிஞ்சு இப்போ கேட்டு சாப்பிடுறது, ரொம்ப 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 தொல்லை. அதனாலதான் விலைவாசி ஏறதுக்கு காரணமே அதான். அதனாலதான் விவசாயிகளும் நிறைய பாதிக்கப்படுறாங்க. விவசாயிகள் இன்னொன்னு பெரிய விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் வந்து லோன் தருது, விவசாயிகள் கடன். சரி, ஆனா யாருக்கு அந்த கடன் போகுது? விவசாயிகள் போறது இல்லையா? கிடையாது, போகுது. விவசாயிகளுக்கு கடன் போகுது. எத்தனை ஏக்கர்? 5 ஏக்கர் இருந்தாதான் உனக்கு லோன் தருவேன். 1/2 ஏக்கர் நிலம் வச்சிருந்தா உனக்கு லோன் தர மாட்டேன். ஏன் 1/2 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் அது பணம் தானே, நீ கொடுக்குற பணம் அதுக்கு எவ்வளவு பணம் வருமோ நீ கொடுக்கலாம். ஆனா நீ கொடுக்க மாட்டேன்ற. அவன் கட்டலன்னா அந்த 1/2 ஏக்கரை வித்து நீ எடுத்துக்கோ, ஆனா அது கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்ற? 1 ஏக்கர் இருக்கணும், இல்ல குறைஞ்சபட்சம் 5 ஏக்கர்னா இருக்கணும். அப்ப 5 ஏக்கர் இருக்கிறவங்க நீ லோன் தர. அடுத்த கவர்மெண்ட் வருது, இந்த கவர்மெண்ட் வந்து விவசாய கடன் ரத்து. 5 லட்சம் ரூபாய் கொடுத்துவான், அவன் கட்டியே இருக்க மாட்டான். முடிஞ்சுது. அடுத்த கவர்மெண்ட் வருது, அந்த கவர்மெண்ட்ல இவன் திரும்ப 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறான். அடுத்த கவர்மெண்ட் வருது, அப்போ இந்த கடனை தள்ளுபடி செய்யணும்.
ஸோ அதுக்கு கீழே இருக்கிற மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதாவது ஒரு சிறு நிலம் வச்சிருக்கிறவங்க அவரும் விவசாயம் தான், கரெக்டுங்களா? விவசாயம் தானே, அவங்க விளைச்சல் இருக்கு இல்லையா, ஆனா நீங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு ஊதிய அளவு எனேபிள் பண்ணலாம் அவங்கள அப்படின்னு. அது பாருங்க, ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க 5 லட்ச ரூபாய் தராங்கன்னு வச்சுக்கோங்க. 6 ஏக்கர் வச்சிருந்தவங்க 50,000 ரூபாய் கொடு, ஏன் தர மாட்டாங்க? 20,000 ரூபாய் கொடு, அதை வச்சு அவங்க வந்து அதாவது கடன் வாங்குற முதலாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய பெருமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் 20 ஏக்கர் 25 ஏக்கர் 50 ஏக்கர் இது மாதிரி வச்சுன்னு நல்ல வசதி வாய்ப்போட இருக்கக்கூடியவங்க தான். அவங்களுக்கு எந்த விதத்துல அவங்க பிள்ளைகளுக்கோ அவங்களுடைய வாரிசுதாரருக்கு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அந்த அளவு அவங்க சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. 6 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1000 அடிக்கு 1000 அடி. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளாட் போடலாம் தாராளமாக. பார்ப்பான், நீ விவசாயத்துக்கு நீ பணம் கொடுத்து இது பண்ண மாட்டேன்ற, என் பணம் நான் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி கிடையாது, விவசாயம் பண்ணதுக்கு எனக்கு வழி கிடையாது, ஆனால் நான் பிளாட் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு பசுமை புரட்சி ஏற்படும். பசுமை புரட்சி வாய்க்கே பேசுறமே காண்டி, ஆனால் யாருமே அங்கே வந்து செயல்படுத்துறது கிடையாது. அதனால கரெக்ட் இல்லை, அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம நீங்கள் அதாவது இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பேசுனதுல வந்து என்ன ப்ராப்ளம் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக அதாவது வணிக ரீதியான சுதந்திரம் வந்து நிறைய தடையாக இருக்கு இந்த நாட்டில். சுதந்திர நாடுன்னு சொல்லிக்கிறோம் ஒழிய வணிக ரீதியான சுதந்திரம் இல்லை. இதனால வந்து நிறைய வந்து நம்ம விவசாயிகள் முதற்கொண்டு அத்தனை பேரும் பாதிக்கப்படுகிறார்கள். வலிமை உள்ளவன் எவனா ஒரு சிலர் இருக்கிறவங்க அவன் வச்சுதான் சட்டமாகிறது. அதனால வந்து ஒரு சரியான சுதந்திரம் இல்லை. இதனாலதான் வந்து ஏழை வந்து இன்னும் ஏழையாவே இருந்துட்டு இருக்காரு. விவசாயிகளால வந்து அவங்களால மேல வர முடியல. அதனாலதான் நிறைய பேர் விவசாய தொழில் விட்டுட்டு வேற ஒரு தொழில் போறதும் வேற ஒரு சிட்டியோ அதை நோக்கி வந்து பிழைப்புக்காக போறதும் இருக்கிறது அதிகமாக. அங்க வந்து பழங்களை வச்சு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பழம் எத்தனை விற்கிறவன் ஒரு மெயின் ஏஜென்ட் இருக்கும். அவன் வந்து ஒரு 100 கூட 200 கூட பழம் வாங்கி வச்சிருந்தானா அவங்க கிட்ட இந்த கூலிக்கு வேலை செய்யற மாதிரி அவங்க கிட்ட ஒரு 5 கூட கொடுங்க 10 கூட கொடுங்க அவன் வாங்கிட்டு போயிட்டு அவன் கடன் வச்சிருப்பான். அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருப்பான் பணம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இருக்கு, 20 ரூபாய் இருக்கு, 1 மணி நேரத்துக்கு 10 ரூபாய் இருக்கு. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு நான் 100 ரூபாய் கொடுத்தேன்னா 90 ரூபாய் நான் உங்கள்கிட்ட கொடுப்பேன், நீங்க எனக்கு 100 ரூபாய் கொடுப்போம் 1 மணி நேரத்துக்கு. இது மாதிரியே வியாபாரம் நடக்கும். ஆனா இந்த வியாபாரத்தை அவங்க பண்ணணும்னா நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு அந்த இடத்துக்கு நீ பணம் கட்டணும். எவ்வளவு கட்டணும்? மாநகராட்சி டெண்டரை விடும்போது நீ டெண்டர் பத்திரம் கொடுத்துருக்கோம். அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம், நீ ஒரு கடை வச்சாங்கன்னா இத்தனை ஒரு கடை வச்சாங்கன்னா அவங்க கிட்ட வந்து 5 ரூபாவோ 10 ரூபாவோ வாங்க சொல்லி தான் வாங்கிருக்கு. ஆனா வாங்குறது கிடையாது. 50 ரூபா வாங்குறேன். 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் மாநகராட்சியில ஒரு சின்ன ஒரு கடை வச்சு இப்படி கமிஷன் இவ்வளவு மாமூல் கேட்கறாங்க. அவர் தீபாவளி, பொங்கல், சதுர்த்தி, ஆயுத பூஜைகள் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடைங்க பெருசா இருக்கும், நிறைய கடைங்க இருக்கும். அப்போ வந்து நம்ம கடை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்போ 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் கூட போகும், 200 ரூபாய் வரைக்கும் போகும். அது வசூல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது போலீஸ்காரங்க ஒரு கடைக்கு டெய்லியும் ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்துல 10 ரூபாய் அந்த வியாபாரி கொடுத்தாலும் சாயங்காலத்துல 10 ரூபாய் கொடுத்தாலும் அவன் கொடுக்குறான்னு நினைச்சுங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த இடத்துல கடை இருக்காது. இல்லை அவன் கடை வைக்கிறான்னா அவனுக்கு ஏதாவது பாதிப்பு கொண்டாகும். போலீஸ்காரங்க வந்தா போலீஸ்காரங்க டைரக்டா போயிட்டு பணம் வாங்குறது கிடையாது. அங்க இருக்கிற ஒரு கடையில வேலை செய்வதுங்க போயிட்டு இவர் உக்காந்துக்குவார், ஒரு இடத்துல உக்காந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு டீ அவர் என்ன கேட்கறாரோ அதை வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு வசூல் ஆள் வந்திருக்காங்க, கேட்டு வந்துக்கிறாருன்னு போயிட்டு ஒவ்வொரு கடையிலையும் பலான பணங்களை வாங்குறாங்க. ஒரு கடைக்கு இந்த 1 ரூபாய்ட்டு வசூல் மணியில வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க 9 இருந்து 8 மணிக்குள்ள வாங்கிக்கிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. போலீஸ்காரங்களுக்கு பணம் கொடுத்து எது கொடுக்கணும்? காவல் காக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. ஆனா சம்பளம் படத்தை வாங்குறாங்களோ இல்லையோ சம்பளம் கண்டிப்பா டெய்லி இது நடக்குது. சாயங்காலத்துல அதனாலதான் வந்து ப்ராப்பரான ஜஸ்டிஸ் நம்ம கிட்ட இல்ல, நீதி வந்து சரியா கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க. நீங்களே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவர்கள் வந்து நான் போயிட்டு ஏன்டா இது மாதிரி விற்கிறேன்னா எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க வர்றோம். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இதெல்லாம் சகஜம்பா. ஏன்னா அவன் டெய்லி 10 ரூபாய் வாங்குறான். ஒரு கடைக்கு 10 ரூபான்னா ஒரு நாளைக்கு 100 கடை விழுதுங்க. காலையில அவன் பாத்தீங்கன்னா
மாநகராட்சி அந்த இதுல பாத்தீங்கன்னா எப்படி காலையில வந்து 9 மணிக்குள்ள 100 கடை விடும். 9ல இருந்து சாயங்காலம் நைட்டு 9 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி 50 கடைக்கு மேல இருக்கு. அந்த காலையில 100 கடைக்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் 1000 ரூபாய் 10 ரூபாய்னா 1000 ரூபாய். சாயங்காலம் 9 to 9 கடையில பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்துறோம். அப்போ ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் அவங்களுக்கு வசூலாகுது. ஒரு போலீஸ்காரன் வந்து வசூல் பண்ணி போறாங்க. அதான் இதே வந்து இப்ப சுதந்திரமா இருந்தது, இந்த இடத்துல நீங்க கடை போறதுக்கு தடை இல்லாம இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருந்ததுன்னா இந்த பிரச்சனை யாரும் வராது. யாரும் அவர்களுக்கு அவங்க என்ன தகுதிக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருந்துட்டு போவாங்க. கரெக்டுங்களா? நீங்கள் வளமடைவர்கள். இந்த மாதிரி தேவையில்லாம உங்களுடைய பணமும் இதாகாது, உங்களோட உழைப்பும் வீணாகாது. ஒரு ரூபாய் விற்கணும், நம்ம வீட்டுல வந்துடும் 1 ரூபாய் தான் விற்கணும்ட்டு. உங்களுக்கு கமிஷன் 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தனால நான் 2 ரூபாய்க்கு விற்கிறேன். ஒரு பொருளை 1 ரூபாய் விற்க வேண்டியது 2 ரூபாய் விற்கிறேன். நம்ம என்ன பண்ண முடியும்? வேற வழியே இல்லையா? ஒரு பொருள் வந்து ஏன்னா நான் எவ்வளோ கமிஷன் வரேன் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி செலுத்திடுறேன். என்னுடைய பொருள் நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பொருள இவங்களுக்கு கமிஷன்லாம் கொடுத்துட்டு மக்கள் வாங்கி போறவங்களுக்கு ஏற்றி கொடுக்குறேன் வேலை. அப்புறம் அந்த கவர்மெண்ட் விலைவாசி ஏறிச்சு டிவிலையும் வாங்கி பேசி இதனால வந்து அந்த அரசாங்கத்தினோட ஊடுருவல் இல்லாம இருந்து மக்களுக்கு வந்து வணிக ரீதியான சுதந்திரம் இருந்தா நல்லா இருக்கும். கரெக்டுங்களா? இதுதான் வலியுறுத்துறோம். கரெக்டுங்களா? பண்றாங்களா உடனே வந்து அந்த கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே ஆக்ஷன் எடுத்து அதாவது மக்கள் நிதியா வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் இந்த மாதிரி பண்றாங்க. உடனே வந்து இதுதான் இங்க மட்டும்தான் உங்களுக்கு அரசாங்கத்தினோட உதவி வேணும் தவிர ஒருத்தனுடைய பொருளாதார ரீதியான சுதந்திரத்து மேல வணிக ரீதியான சுதந்திரத்து மேல தடை இருக்கக்கூடாது. முன்னாடி இப்போ வந்து டெண்டர் விடுறாங்க. எந்த ஒரு டெண்டர்னா இருக்கு. இப்போ வந்து விவசாயிங்க டெண்டரே சொல்லணும். வந்து அவன் வந்து காய்கறி வியாபாரம் பண்றான். ஒரு டெண்டர் விடுறான்னா எவ்வளவு டெண்டர் போகுது, எவ்வளவு டெண்டர் இங்க விட போறீங்க, அந்த ஒரு வெளிப்படையான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லன்றீங்க. நான் சொல்லிக்கலாம் நான் இவ்வளவு டெண்டர் விட்டேன், இவ்வளவு டெண்டர் எடுத்தேன். வாயில தான் இவர் ஒருத்தர் சொல்றாரு அவர் ஒருத்தர் சொல்றாரு. பட் பொதுப்படையா ஒரு போர்ட்லயோ ஒரு இன்ஃபர்மேஷன்லயோ ஒரு பொது பலகையிலயோ எதுவும் வந்து வெளிப்படையான ஒரு செய்தி இல்ல. நம்ம போய் கேட்கறதுக்கு டெண்டர் எப்பனா அது முடிஞ்சு 10 நாள் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால வந்து யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். ஏன்னா நம்ம எதுக்கு பண்றாங்க உண்மையிலேயே சொல்றேன். கவர்மெண்ட் அதிகாரிகள் பண்றது ரொம்ப 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 வேஸ்ட். அதாவது வந்து நீங்க என்ன இப்போ இதுல இருந்து என்ன இது பண்றோம்னா டிமாண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் த கவர்னன்ஸ். டிரான்ஸ்பரன்சி அதாவது வெளிப்படையான, அதாவது சில செய்திகள் எல்லாமே பப்ளிக்கா இருக்கிற இன்ஃபர்மேஷன் பப்ளிக்கா எல்லாத்துக்கும் வெளியில தெரியணும். அதை போயிட்டு நான் ஏன் வந்து RTI ஃபைல் பண்ணி ஒரு அதிகாரி கிட்ட போய் நான் ஏன் கேட்கணும் அப்படின்றது உங்களோட கருத்து. கரெக்டா? இந்த மாதிரிலாம் நீங்க வெளிப்படையா ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நான் எதுக்காக வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றீங்க. ஏன் வெளிப்படையா இல்ல தகவல் வெளிப்படையா இல்ல? கரெக்ட். ஓகே. இன்னொரு பாயிண்ட் இது வந்து அரசாங்கம் எதுவுமே ஃப்ரீயாவே தரல. என்னோட சொயல் நான் வித்தனை வாங்கி போயிட்டே இருப்பேன். இவங்க இது மாதிரி எல்லாம் பண்ண நான் அப்புறம் அரசாங்கம் கையில இருந்தா நிக்கணும். எனக்கு ஃப்ரீயா கூட கேஸ் கூட இது கூட டிவி கூட எல்லாத்தையும் ஃப்ரீயா தான் நிக்கணும். அதாவது உங்களுடைய மனிதர்களுக்கு அதாவது நமக்குடைய சுதந்திரத்தை கொடுத்துட்டா நான் என்னுடைய பிழைப்பை நானே பாத்துக்கிறேன். எனக்கு அரசாங்கத்தை வந்து ஊடுருவி எனக்கு வந்து நீ இதை பண்ணு எனக்கு அதை பண்ண அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வரேன். இங்க வந்து யாருக்கும் வந்து நான் இந்த பொருள் உனக்கு நீங்க இலவசமா தரேன் இதெல்லாம் நீ இருக்கிற வரைக்கும் நீ உழைச்சுதான் ஆகணும். நீ சம்பாதிக்கிற அப்படி நீ கவர்மெண்ட்ல நீ சொன்னீங்கன்னா உனக்கு கரெக்ட். அப்படி இல்லை வயதானவங்களுக்கு பிச்சுன்னு அனாதைகளுக்கு பிச்சுன்னு அனாதைன்றானா அவன் எப்படி அனாதை ஆயிட்டான்? அவனுக்கு வீடு இல்லாம போயிடுச்சா? அனாதை பிச்சுன்னு தரேன்ற அனாதைன்றவங்க யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு அனாதை தான். அன்னைக்கு அவர் பெரிய ஒரு ஆப்பிள் ஐபோன் கம்பெனியை வச்சிருக்காரு. ஸோ அதனால பல எடுத்துக்காட்டுகளும் இருக்குது. அதனால அவர்களுக்கும் ஊக்குவிக்கலாம். அதை அனாதைன்னு பிரிக்காம அவர்களையும் வந்து ஊக்குவிக்கலாம். மனிதர்களா இருந்துட்டு இந்த சொசைட்டியில் சமுதாயத்தில் விட்டுட்டு அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டு அவர்களோட பிழைப்பை அவர்களே பாத்துக்கிற மாதிரி விடலாம். கவர்மெண்ட் வந்து 3 ரூபாய் அரிசி போட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து 2 ரூபாய் ஆச்சு, இன்னொரு கவர்மெண்ட் 1 ரூபாய் ஆச்சு. இந்த கவர்மெண்ட் வந்து அரிசிக்கு ஃப்ரீ நான் என்னது வருது உனக்கு ஃப்ரீ? எங்களுடைய வரி பணம் தான் போதும். ரெண்டாவது மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், குக்கர் தரேன், கேஸ் தரேன்னா அதெல்லாம் எங்கிருந்து பணம் வருது உனக்கு? எங்க மேல தானே கடன் வாங்குறீங்க. ஒரு ஆளுக்கு 15,000 ரூபாய் இன்னைக்கு கருவில் இருக்கிற குழந்தைக்கு 15,000 ரூபாய் வேர்ல்டு பேங்க்ல கடன் இருக்கு. அப்போ எங்கிருந்து வந்துச்சு? ஏன் இந்த பணத்தெல்லாம் எங்களுடைய பணத்தை கட்டக்கூடாது? எங்களுடைய பணமா ஏன் நீங்க ரிட்டர்ன் பண்ணக்கூடாது? எங்க மேல எது கடன் வாங்குறீங்க?
இப்போ வந்து எங்க கடன் வாங்குறீங்கன்னா எங்களுக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரீங்களா? கிடையாது. எங்களை சோம்பேறி தான் ஆக்குறீங்க, மேலும் மேலும் சோம்பேறி ஆக்குறீங்க. வீட்டுக்கு தேவையான ரைஸ் முதற்கொண்டு எல்லா பொருளும் வந்து ஃப்ரீன்றீங்க. 2வது மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன். ஒரு மிக்சி கம்மி விலையில வாங்கினாங்களோ 700 ரூபாய் ஆகும் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டு. நீங்க மொத்தமா வாங்கினீங்கன்னா 500 ரூபாய்க்கு தரேன். நீங்க ஃப்ரீயா தந்து யாரு ஒரு கிரைண்டர் வாங்குறீங்கன்னா 1000 ரூபாய். உங்களுக்கு ஃப்ரீயா எதுவும் கேட்கலாங்க, எங்களுக்கு சுதந்திரமா கொடுங்க. 1000 ரூபாய். சைனா டிசார்ட் நாங்க செய்யறோம் பாரு, எல்லா ஜாமானும் நாங்க செய்யறோம். இது அதாவது திறமை விதத்துல வந்து ஆனா திறமைக்கு மதிப்பு கிடையாது. அதனால நாங்க இன்னொரு அதனால நான் வெளிநாட்டுல வந்து நான் எல்லாத்தையும் மொத்தம் வெளிநாட்டுல சாப்பிடுறேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிறானுங்க. அதுக்கு வந்து நான் பதில் சொல்றேன். அவர் மூஞ்சி எப்படி பாருங்க, அவருனால உண்மையா உழைங்க, எங்க உழைச்சாலும் உண்மையா உழைங்க அப்படின்னு சொல்லி ஒரே காரணம் தான் நாங்க சிங்கப்பூருக்கு நீக்கும் நாங்க உண்மையா உழைக்கிறோம். நாங்க ஏமாத்த நினைச்சிருந்தா இந்த சிங்கப்பூர் வளராது. நாங்க அவர் சொன்ன ஒரு காரணம் நாங்க அங்க வந்து அந்த உண்மையா உழைக்க விட மாட்டாங்க. இல்ல உழைச்சாலும் அதுக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் வந்து நம்ம அதனாலதான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். சின்ன ஒரு கடையில கூட போயிட்டு நீங்க எதனா ஒரு சின்ன ஒரு பிரஷ் வாங்குங்க, உடனே பில் தரோம். அங்க எந்த கடையில போய் கேட்டா உங்களுக்கு பில் தரோம். எந்த ஒரு பெரிய கடை கூட இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கடைனா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு 3 லட்சம் 4 லட்சம் வியாபாரம் ஆகிற கடையில கூட போய் கேளுங்க, பில் தர மாட்டோம். சும்மா ஏதோ ஒன்று அடிச்சானா அது எடுத்தானா பிடிச்சானா அவ்வளோதான். ஆனால் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேருதா? வரி பணம் எவ்வளோ அதில் வருது? அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே ஒரு சின்ன இது சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து ஒரு வீடு வாங்குறாங்க, அவங்க எத்தனை லட்சம் ரூபாய் அந்த வீடு வாங்குறாங்க. அவங்களுக்கு அந்த அவ்வளோ ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு? அவங்களுக்கு என்ன வருமுடி சர்டிஃபிகேட் எடுத்துடும். அது மாதிரி அந்த கவர்மெண்ட்டாவது கேட்குதா? இது வரைக்கும் அந்த கவர்மெண்ட்டை கேட்டது கிடையாது. வீடு வாங்குறியா, அவன் பத்திரம் மேலே மட்டும் ஏற்றிடுற, பத்திரம் மேலே ஏற்றிக்கோ, அதெல்லாம் செய்யற, அதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அவன் எப்படி அந்த பணம் வந்துச்சு? அவனுக்கு அந்த பணத்தை அவன் எப்படி சேர்த்து வச்சான்? அவனுக்கு எங்கேருந்து வந்து வருபடி எடுத்துட்டு வா, அப்போதான் அவனுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க. எவனும் எந்த நிலத்தையும் வாங்க முடியாது, எல்லாம் கருப்பு பணம்லாம் வேலை பண்ணி ஆகும். இன்னொரு மேட்ரு, சாதாரண இப்போ ஒரு வெஸ்ட் வந்து சாதாரண ஒரு தனியார் நிறுவனம். ஏன் இந்தியா நிறுவனம் வந்து இந்திய கவர்மெண்ட் ஏன் பண்ணக்கூடாது? வெஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு கவர்மெண்ட், சாதாரண ஒரு கவர்மெண்ட் இந்த இது நடத்தினா எவ்வளோ இன்கமிங் வந்து கவர்மெண்ட் சேரும். அதே தனியார் கூடா நீங்க அதே தனியார் கூடனா தனியார் மாதிரி நீ செய்யலாங்க. அந்த இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும். நீங்க பாட்டுக்கு தனியாரை எனேபிள் பண்ணி, அதாவது வந்து மக்களை எனேபிள் பண்ணி அதன் மூலியமா அரசாங்கத்துக்கும் பயனடையணும். அப்படி இருக்குமா? கண்டிப்பா. இப்போ அவங்க வந்து ஒரு $10 இங்க சிங்கப்பூருக்கு அனுப்புறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு $10 கமிஷன் கொடுக்கும். இதே நிறுவனம் கவர்மெண்ட்டை 50 சென்ட் கொடுத்தா போதும், நீங்க பண்ணலாம் அப்படின்றது. நம்ம பண்ணா வேஸ்ட் ஆகுது. ஏன்னா சிங்கப்பூர் அந்த கவர்மெண்ட் சிங்கப்பூர் தான், சிங்கப்பூருக்கு லாபம் தவிர இந்தியாவுக்கு லாபம் இல்லை. அதே நம்ம இந்திய கவர்மெண்ட் ஒரு பேங்க் ஆரம்பிச்சு அந்த பேங்க்ல நீங்க வெஸ்ட் மாதிரி அப்பனா 10 நிமிஷம் உங்க பணம் சேரும். நீங்க 50 சென்ட் கொடுத்தாலும் போதும்னா அப்ப நமக்கு அந்த பணம் வரும். அப்படி டைரக்டா நமக்கு ஸ்டேட் பேங்க்ல போய் நான் பணம் அனுப்புறோம்னா 50,000 ரூபாய்க்கு நீ மேல அனுப்பிச்சினாதான் உனக்கு ஃப்ரீன்றான். 50,000 ரூபாய்க்கு முள்ள அனுப்பிச்சா 8 வெள்ளி கேட்கறான். இதே நான் வெஸ்ட் யூனியன்ல போயிட்டு என்னுடைய வருமானிக்கு நான் எவ்வளவு அனுப்ப முடியும்? அதுல மாசம் 50,000 ரூபாய் அனுப்ப முடியுமா? பண்ண முடியாது. இப்போ வந்து எந்த ஒரு பண்ண முடியாது. 5,000 ரூபாய் வரும். இந்த மாசம் 5,000 ரூபாய் நீங்க அனுப்பலாம், அந்த மாசம் சேர்த்து அனுப்பலாம். இந்த வாட்டி என் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பேன், சரி வீட்டுக்கு 5,000 ரூபாய் இந்த மாசம் பண்றாங்க. இப்போ 5,000 ரூபாய் நான் அனுப்பணும்னாலும் இந்தியன் ஸ்டேட் பேங்க் கவர்மெண்ட் மெயின் பேங்க் அதை போய் அனுப்பணும்னா 8 வெள்ளி கொடுக்கணும். 8 வெள்ளினா நம்ம ஊருக்கு காசு எவ்வளோ ஆச்சுன்னா 400 ரூபாய் ஆச்சு. ஆமா 400 ரூபாய் ஆச்சு. 400 ரூபாய். அதே வந்து வெஸ்ட் யூனியன்ல போய் நான் அனுப்பிச்சோம்னா 5 வெள்ளி தான் அனுப்புவேன். 3 வெள்ளி கம்மியா. ஓகே, அதை ஏன் வந்து வேற ஒரு பிரைவேட் நிறுவனமோ வேற ஒரு இவங்களோ வந்து நமக்கு வந்து ஸ்டேட் பேங்க்ல வந்து சரி இந்திய கவர்மெண்ட் இந்தியாவுக்கு தான் போனாங்க, சரி ஃப்ரீயா கொடுங்க. இல்ல ஓகே, இதெல்லாம் அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கலாம். இதெல்லாம் மக்கள் இந்தியாவுக்கு சென்றடையக்கூடிய பணத்துக்கு வந்து ஒரு ஏதுவா அமைகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதை அமைச்சு கொடுக்கலான்றீங்க. ஏன்னா சில லோ இன்கம் வரவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கலாம், வசதிகள் இதா இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியரோட பணம் தானே அங்க போகுது. ஓகே ரத்னம் அண்ட் முத்தண்ணா, தேங்க்ஸ் வெரி மச். அண்ட் உண்மையிலே இது வந்து ஒரு என்னன்னா நம்ம இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம் பற்றி ரொம்ப இதாக பேசணும். நம்ம
ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. தட் இஸ் த மெயின் திங் ஆக்சுவலி. இதில் ஃபேக்ட் என்னன்னா, ஏன்னா நீங்கள் 2 பேரும் விவசாய பேக்ரவுண்ட் உள்ளவங்க அண்ட் இன்னொருத்தர் வந்து டெண்டர் ரிலேட்டடாகவும் நல்ல ஒரு அனுபவம் இருக்குது. அதனால ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றது ஒரு வெளிப்படையான ஒரு இதுதான் வந்து அங்கே இருக்க, அதாவது நீங்கள் வந்து அவ்வளோ கிராம மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள், அவ்வளோதான். ஸோ அந்த கருத்தை வந்து நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. அண்ட் உண்மையிலே வந்து இந்தியாவில் வந்து பொருளாதார ரீதியான சுதந்திரம், அதாவது வணிக ரீதி எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால வந்து நிறைய விவசாயிகளும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் வந்து இதுதான் வந்து ஃபேக்ட், இதுதான் நடக்குது ஆக்சுவலா. அரசாங்கத்தினுடைய ஊடுருவல் வந்து இவ்வளவும் இருக்க வேண்டாம், எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றதான் ஒண்ணு. இலவசமாவோ எதையும் தந்து எங்களை காப்பாற்ற வேண்டாம், எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க அப்படின்றதான் இந்த வலியுறுத்தல். ரொம்ப நன்றி. அதாவது உங்களோட கருத்துக்கள், உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அண்ட் ரியலி தேங்க்யூ வெரி மச் முத்தண்ணா அண்ட் ரத்னம். ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு இது ஆக்சுவலாக, ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் வித் ஸ்டாலின். தேங்க்யூ வெரி மச்.